Hi guys, welcome back to this video. ஸோ வந்துட்டு எல்லாருமே லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி மோர் ஆக்டிவ் இன் லிங்க்டின் சொல்லி இப்போ சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு நீங்கள் லிங்க்டின் வந்துட்டு ரொம்ப உங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனலாக லைஃப்பை வந்து நீங்கள் லிங்க்டின்ல ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம வந்துட்டு சரி லிங்க்டின்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் ஃபார் அஸ். பிகாஸ் நம்ம நார்மல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி டக்குனு லிங்க்டின் வரப்ப அது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, என்னது இது கனெக்ஷன் ரெக்வஸ்ட்னா என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயம்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு லிங்க்டின் பற்றி ஒரு ஐடியாலஜி கொடுத்துட்டு இந்த மாதிரி லைக் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் திஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி ஜீரோ லிங்க்டின் ப்ரொஃபைலை நம்ம எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஈவன் தோ ஐம் நாட் அ லிங்க்டின் எக்ஸ்பர்ட், பட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுல வந்துட்டு ஐம் ரியலி பிரிட்டி ஹாப்பி வித் இட். ஸோ டேட்டா போயிடலாம் கைஸ் வீடியோக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு உங்கள் கூகுள் போய்ட்டு நீங்கள் லிங்க்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு இதில் வந்து நிறைய பேர் எப்படி என்னன்னா லைக் இங்கே கீழே வந்துட்டு உங்கள் எஜுகேஷனில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, அதாவது என்ன காலேஜோ என்ன காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துட்டு பயோவில் வந்துட்டு அட்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கும். ஸோ நிறைய பேரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஸ்டில் இன் சேம் ஸ்டேஜ் லைக் வந்துட்டு அட்டெண்டட் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு நீட்டான ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு ஒரு நாட் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபைல், பட் நம்ம ஒரு டீசெண்டான ப்ரொஃபைல் நம்ம எப்படி நமக்கு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் நார்மலாக உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் நான் எல்லாமே பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருக்கனால ஜஸ்ட் அப்லோட் இமேஜ். ஓகேவா, you can just upload an image and yeah, this is not 100% quality by the way, but still I just uploading. ஓகே அப்லோட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு கோன் ஆட் அ பேனர் டு இட். ஓகேவா, பேனர் வந்துட்டு என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கவர் இமேஜ் ஆட் பண்ணலாம். ஆனால் சில பேர் வந்துட்டு என்ன வைக்கிறதுன்னு தெரியாது. சில பேருக்கு வந்துட்டு நான் எப்படி பேனர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. யூ கேன் சிம்ப்ளி கோ டு கைஸ் லைக் சிம்ப்ளி கோ டு கேன்வா. நீங்கள் கேன்வாவில் போயிட்டு யூ கேன் கிரியேட் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல லிங்க்டின் பேனர் அப்படின்னு லிங்க்டின் கவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா நிறைய வரும். லைக் ஐ ஜஸ்ட் ஷோ டு கைஸ் லைக் லிங்க்டின் கவர்னு போட்டிங்கன்னா தெர் ஆர் டன்ஸ் ஆஃப் இட். நீங்கள் வந்துட்டு உங்கள் நேம் இந்த இப்போ நீங்கள் டக்குனு எடுத்துகிட்டு உங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு டெவலப்பர் சம்திங் எல்ஸ் உங்கள் இமெயிலாம் கொடுத்துட்டு நீங்கள் கேன் ஆட் அஸ் அ பேனர் டவுன்லோட் பண்ணி பேனர் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் எனி அதர் டிசைனிங் ஆப்ஸ் லைக் நான் ஃபிக்மா யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் இப்போ ஃபிக்மாலாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபிக்மா யூஸ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கிரியேட் ஆன் யர் ஓன் வித் யுவர் ஐடியாஸ். லைக் உங்கள் வாட் எவர் உங்களுக்கு என்ன ஐடியாவில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம் லைக் யூ கேன் கிரியேட் இட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இது எனக்கு நான் பண்ணிக்கிட்டது. ஸோ ஜஸ்ட் டூ இன் ஃபிக்மா. ஸோ வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், உங்களுக்கு ஃபிக்மாவில் போய் நீங்கள் பண்ணனாலுமே அவ்வளோ சீன்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ ஃப்ரேம் ஹியர். ஜஸ்ட் ஃபிக்மா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் கோ டு ஹியர் அண்ட் ஜஸ்ட் கிரியேட் இங்கே போனீங்க அப்படின்னா லிங்க்டின் கவர் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கோ வித் எனி நியூட்ரல் கலர்ஸ் ஆர் லைட் கலர்ஸ். ஸோ நான் இடத்துல ஒரு இந்த ஷேடில் போயிட்டேன் அப்படின்னா போயிட்டு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஏதாவது சிம்பிளாக ஒரு கோட்டோ இல்லை வாட் எவர் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் லைன்ஸ் பண்ண டெவலப்பர் அப்படின்னு வச்சுனா கூட இந்த இதில் வந்து இன்டர்னல் ஃபாண்ட் இருக்கும் கைஸ். இல்லை இன்டர்னு சொல்லிட்டு இன்பில்டாகவே இதில் இன்டர்னு இருக்கும். அதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான இதை வச்சுட்டு இது கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல லுக்காக வச்சுக்கலாம். சும்மா டெவலப்பர்னு வச்சுக்கலாம் சிம்பிள். இல்லாட்டி உங்கள் நேம் ஜஸ்ட் கோ வித் பிளஸ்ஸிங் ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நான் சும்மா வைக்கிறேன் கைஸ். லைக் இட்ஸ் நாட் டுட்டோரியல் ஃபார் லைக் டிசைனிங் பேனர் அண்ட் ஆல். ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எப்படி வந்துட்டு யூ கேன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் ஜஸ்ட் கோ வித் எனி திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் எல்லாமே உங்கள் கிரியேட்டிவிட்டி தான். லைக் இஃப் யூ வாண்ட் டு டூ பெட்டர்னா லைக் யூ கேன் டூ இட். I just go with like normal things. Okay, just வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜேபிஜியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஐ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டட் நோ. எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இதில் போயிட்டு நீ ஸ்டைல் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் ஃபார் மீ டு கிரியேட் லைக் டுட்டோரியல் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பட் எனக்குமே பண்ணுவோம் மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. பிகாஸ் ஐ எம் நாட் சீவிங் லைக் ஆக்சுவலி நான் ஏன் லிங்கில் எல்லாத்தையும் ஆக்டிவாக இருக்க சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களால் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் இமேஜின் யூர் இன் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனிஸ் லிங்க்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐம் நாட் சேயிங் லைக் யூ கேன் ஒன்லி பிளேஸ் இஃப் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும் உங்களால் பேச முடியும் நான் சொல்ல வரல. ஆனால் இட் வில் பி பெட்டர் திங்ஸ் லைக் இஃப் யூ டாக்குமெண்ட் யுவர் என்டையர் ஜர்னி, லைக் த ஈவெண்ட்ஸ் யூ அட்டெண்ட், நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் ரேண்டமாக அப்லோட் பண்ணிருந்தீங்க, ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி த குட் சோஷியல் ப்ரூஃப் ஃபார் அதர்ஸ் லைக் ரெக்ரூட்டர்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஸாக இருக்கட்டும். ஈவன் இஃப் யூ கோ டு a ஹையர் கம்பெனி ஆர் ஈவன் இஃப் இங்கே வந்துட்டு நான் கம்பெனிக்கெலாம் போக மாட்டேன், நான் வந்து சிஓ ஆக போகிறேன், நான் வந்து ஒரு பிராண்டை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட that time you need a LinkedIn profile, right? You have to show I am just a co-founder. I need to இப்போ உங்களுக்கு ஒரு பிராண்டிங் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இங்கேருந்து கிளைண்ட்ஸ் பிடிப்பீங்க, எங்கேருந்து கஸ்டமர்ஸ் எடுப்பீங்க, நீட் சம் பிளேஸ், ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வி கேன் யூஸ் லிங்க்டின் பிகாஸ் லிங்க்டின் இஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிபடி எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம க்ரோ ஆகணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கனால இட்ஸ் வின் வின் ஃபார் எவ்ரிபடி. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ கம் டு சே ஹியர். ஓகேவா? ஐ திங்க் ஓகே ஃபைன். தென் வந்துட்டு ஜஸ்ட் ஆட் அ குட் பயோ. பயோவில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஆஹா ஓஹோ கோஃபவுண்டர் அப்படிலாம் வைக்கணும், இட்ஸ் நாட் நெசரி. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன வைக்கலாம், சிஎஸ் ஸ்டூடெண்ட், சிஎஸ் ஸ்டூடெண்ட், இட்ஸ் எவ்ரி திங் அஸ் அப் டு யூ கைஸ். லைக் இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன வைக்க தோணுதோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? நான் சும்மா வைக்கிறேன், சும்மா லைக் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் எனி திங். வச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் டேக் ஆஃப் திஸ் அண்ட் சிட்டி as usual. உங்களுக்கு என்ன சிட்டியோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க, எல்லாமே சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் யூஆர் நாட் டூ நம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல் திங்ஸ் லைக். பட் ஜஸ்ட் கவர் த பேசிக்ஸ். ஓகே, சாரி ஃபார் த இன்டர்நெட் சக்ஸ். ரைட் ரைட். Okay, so intro is like my bios got said. Okay, so then வந்து பார்த்தீங்கன்னா then we can add about. ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு நான் இதெல்லாம் இது ஆக்சுவலி நான் தெரியாமல் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரொஃபைல் ஆக்சுவலி இது. ஸோ அட்லீஸ்ட் இப்போ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இதாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ வித், இல்லை உங்களுக்கு வந்துட்டு பயோலாம் அழகாக எழுதி தரலாம், ஆஸ் யூஷுவல் கோ டு ChatGPT அண்ட் ஆஸ்க் இட், ஓகே கிரியேட் அ குட் பயோ ஃபார் மீ ஃபார் மை லிங்க்டின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது கொடுக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஜிபிடியாக பார்க்காம லைக் கொஞ்சம் இங்கிலீஷ், நார்மல் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு you just go with I am just creating I am blessing Joshua who the person who loves to write. Okay, just a simple like I just randomly typing everything. oh ஓ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பர்சன். நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுங்க, நான் ஜஸ்ட் ஒரு டெமோன்றனால பிகாஸ் இந்த ப்ரொஃபைல் டக்குன்னு டீஆக்டிவேட் பண்ணிடுவேன், பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ டு கிரியேட் த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். பிகாஸ் ஏன்னா லிங்க்டின்ல வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வேலையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் வெரிஃபை பண்ணால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ வெரிஃபைனா என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இட்ஸ் நாட் சம்திங் லைக் இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன் டிக், ப்ளூ டிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேர் வந்துட்டு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். லைக் வந்துட்டு இப்போ என் பேர் வந்து பிளெஸிங் ஜோஷன் இருக்கா, நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் பேர் உண்மையாலே பிளெஸிங்கிறது வந்து நேமா அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி, ஏன்னா நான் வெரிஃபை பண்ணுன்றனால அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, வெரிஃபைட்னாலே ஆதார் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் இருக்கான்னு மேட்ச் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இதில் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஆதார் போகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ டு திஸ் வெப்சைட். இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். நீட் டு பி 18 years old. நான் 18 years old ஃபஸ்ட்டு 12 days அதுக்கப்புறம் முதல் வேலையே இதுதான். ஸோ இது பண்ணியாச்சு. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் சம்திங் லைக் ஷோஸ் வெரிஃபிகேஷன் பேட்ச். ஓகேவா? கைண்ட் ஆஃப் உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். கைண்ட் ஆஃப் ஐம் நாட் ஷுர் 100%, பட் ஸ்டில். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிற ஸ்கில்ஸ் லைக் வாட் எவர் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் HTML கற்றுக்கிறீங்க, CSS கற்றுக்கிறீங்க, JavaScript கற்றுக்கிறீங்க, ஆர் எல்ஸ் வந்து வாட் எவர் யூ லேர்ன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலுமே ஈவன் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாட் எவர் நீங்கள் ஆட் ஸ்கில்னு போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் வரும். இப்போ வந்து இப்போ நோஷன்னாலே ஒரு ஸ்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். நோஷன் ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர் நீங்கள் ஜஸ்ட் நோஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் யூ கேன் ஆட் அஸ் அ ஸ்கில். ஸோ ரொம்ப சிம்பிள் திங்ஸையுமே நீங்கள் ஸ்கில் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்கில்ஸாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு குட் ஃபார் லைக்
யூ கேன் ஆட் ஹவு மெனி ஸ்கில்ஸ் யூ வாண்ட். லைக் ஓகே, எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் லாயலாக இருந்தீங்க, கொஞ்சம் நீட்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேதர் தென் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறத விட. தென் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நாட் ஈவன் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இங்கே கண்டென்ட் கிரியேட்டர், பில்டிங்கு, ரைட்டர்னு போட்டிருப்பேன். நியூ மார்க்கெட்டிங் சம்திங் ஐ ரியலி ஒர்க்டு வித் தம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஆடட் ஆன் மை ஓன், விச் இஸ் இந்த கண்டென்ட் ரைட்டர் பிளஸிங் டிஸ்கஷன்றது நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். எலைட் ஸ்பீக்ஸும் நான் கிரியேட் பண்ண விஷயம் தான். ரெண்டுத்தையும் நானே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஐம் டூயிங் திஸ். பட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு வீடியோ, ரேண்டமாக ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே தூக்கி இதில் போட்டுட்டு ஃபவுண்டர் சவுண்ட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷாக இருக்குது. லைக் ஐம் ஃபவுண்டர், ஐம் ப்ராடக்ட் மேனேஜர், திங்ஸ் லுக்ஸ் லைக் ஃப்ளாஷி. பட் ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி பண்ணுறோமா அப்படின்னு, ரியல் லைஃப்பில் நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு தெரிலல. ஐ சி லைக் ப்ரிட்டியாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லாயலாக நீட்டாக இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைக் இஃப் யூ டிட் எனி இன்டர்ன்ஷிப்ஸ் இன் எனி கம்பெனி, தெர் ஆர், இப்போ நீங்கள் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் போயிட்டு பார்ட் டைம் ஃபுல் டைம்லாம் கேட்கும். நீங்கள் அதில் போயிட்டு என்னென்ன இருக்கோ, நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் ஃப்ரீலான்சர் யூடியூப், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, லைக் எடிட்டராக இருக்கீங்க, இல்லை வந்து வெப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஐ கேன் ஆட் இட். இல்லை ஈவன் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு கம்பெனியாக நீங்கள் பேஜை கிரியேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஐ கேன் ஆட் நோ திஸ். பட் ஸ்டில் நீங்கள் ஆக்சுவலி பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆட் பண்ணாமல், ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இதில் நான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் நீட் டு ஆட் திஸ். அண்ட் வந்துட்டு எஜுகேஷனில் வந்து ஆஸ் யூஷுவல், லைக் ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். லைக் சிம்பிள் எஜுகேஷனில் போயிட்டு என்ன காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இட் கேன் ஜஸ்ட் ஈவன் ஆட் யூர் ஸ்கூல் இட் செல்ஃப் இயர். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது எண்டு டேட்டு, எக்ஸ்பெக்டட் எண்டு டேட்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இது ஹேவ் என்ன சொல்கிறது, லைக் பேசிக்ஸாக நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் வந்து என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா போஸ்ட் அண்டு கனெக்ஷன் ரெக்வஸ்டஸ் அண்டு ஃபாலோவர்ஸ், அதெல்லாம் மேட்ரு இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கனெக்ஷன் ரெக்வஸ்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுக்கு. நம்ம வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்மளால் இந்த நோட்ஸ் போடுவாங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் யார் நோட்ஸ்லாம் போட முடியும்? நம்ம ஃபாலோ பண்ணுற பர்சன் நம்மளை திருப்பி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க நோட்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம நோட்ஸ் அவங்க பார்க்கலாம், ஓகேவா? லிட்டரலி வந்துட்டு மியூச்சுவலாக 2 பேரும் மாற்றி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா வி கேன் ஷேர் நோட்ஸ். அப்படி தான் அந்த மியூச்சுவலாக 2 பேரும் ஃபாலோ பண்ணுறது தான் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இந்த மைண்ட் நெட்வொர்க்னு ஒரு இருக்குல்ல, இதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய காமிக்குதா, லைக் வந்துட்டு இங்கே நிறைய காமிக்குது. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்பான்சர்ட், ஓகே? நிறைய ஸ்பான்சர்லாம் வரும், கவலைப்படாதீங்க. ஸோ வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி காமிக்கும், ஓகேவா? ஸோ சிமிலர் ப்ரொஃபைல்ஸ் காமிக்கும். இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கேன் கனெக்ட் வித் தம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஈவன் வந்து நானே கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு விட்றது கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு கீழே வந்துட்டு கனெக்ட் எல்லாத்தையும் கனெக்ட் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா லைக் அது வந்துட்டு யூஸே கிடையாது. பிகாஸ் நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்துருவோம். ஆனால் கனெக்ஷன் கொடுக்குற வேல்யூ என்ன, நம்ம ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் கனெக்ஷன். நம்ம சும்மா வந்துட்டு ரேண்டமாக சில கனெக்ஷன்ஸ் கொடுக்குறத விட. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கனெக்ஷனில் அப்படின்னா, நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா தே ஆல்சோ ஃபாலோ யூ, ஓகேவா? இல்லை ஃபாலோவர்ஸும் கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ சிமிலர் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த செலிபிரிட்டிஸ் அது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் அவங்களுக்கு தான் வேறு லெவலில் இருக்கும். லைக் வந்துட்டு அவங்க ஃபாலோவர்ஸ்க்கும் கனெக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் அவங்கள வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து தே won't accept that much, ஓகேவா? ஸோ பேசிக்கலி வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. கனெக்ஷன் ரெக்வஸ்ட்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, லைக் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா யூ பி த மியூச்சுவலி கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு அவங்க போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற அப்டேட்ஸு, அவங்க போஸ்ட்டாக நீங்கள் எங்கேஜ் பண்ணலாம், அவங்க கூட நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சன் கூட நான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஐ கேன் மெசேஜ் இஃப் ஐ கனெக்ட் வித் தம். ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அது அதுவாக இருக்காது. பட் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் ஐ சே லைக் நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சன் கூட மெசேஜ் பண்ணணும், ஒரு டச்சில் இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கனெக்ட் வித் தம். அதுக்காக அந்த கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட ஆக்சுவல் ப்ரொஃபைல் நான் போகிறேன், ஓகே? ஸோ இதில் வந்துட்டு
ஐ ஹேவ் 1911 ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கு. ஸோ வந்துட்டு இதில வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும், கனெக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப அ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு 1359 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 500 ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்க போடுற போஸ்ட்லாம் அவங்க பார்த்தே அவன் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இப்ப இந்த போஸ்ட் இருக்கா? இந்த போஸ்ட் வந்து நான் இந்த இதில ஃபாலோ பண்ண உங்க கண்ணன் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போலாம். இல்லாட்டி அவங்க ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணணும். உங்க கூட கனெக்ஷன் பண்ண தேவை. ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க போஸ்ட்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வரும். அந்த ரெக்வெஸ்ட் நீங்க சம்டைம் அக்செப்ட் பண்ணாம இருந்தாலும், அந்த கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் ஆட் ஆவாது. ஜஸ்ட் வந்துட்டு இதாகும். ஸோ நான் அது கொஞ்சம் பார்த்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இன்விடேஷன்ஸையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். லைக் பார்த்துட்டு நான் ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ அது பெண்டிங் இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணலாம். நீங்க ஒரு கனெக்ஷன் வந்து நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு உண்மையாலுமே அந்த பெர்சன் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்ல வந்துட்டு மொத்தம் 3 லெவல் ஆஃப் கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்காங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன், செகண்ட் ஆர்டர் கனெக்ஷன், தேர்ட் ஆர்டர் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரொஃபைல் நான் காமிக்கிறேன். ஐ ஜஸ்ட் கோ வித் சுதர்ஷன் கணபதி. ஐ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன் வித். ஸோ இப்போ இந்த பர்சன் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்னு காமிக்கும். லைக் ஐ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஓகேவா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நானும் அவரை ஃபாலோ பண்ணுறேன். விச் இஸ் லைக் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். செகண்ட் ஆர்டர் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்கே காமிக்குது பார்த்தீங்களா? இந்த ஓகே யூ மஸ்ட் நோ திஸ் கை ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை வந்துட்டு நான் என்ன பர்சனல் கனெக்ட் பண்ணல. பிகாஸ் ஐ கான்ட் ஈவன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். மெசேஜ் பண்ண முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் வந்துட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் கனெக்ஷன் அப்படின்னா, நான் கனெக்ட் பண்ணல. ஆனால் என் ஃபாலோவர்ஸ் ஆர் என் கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்டில் வந்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் 15 பீப்பிள் வந்து மியூச்சுவல் கனெக்ஷன் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கனெக்ஷன். தேர்ட் ஆர்டர் கனெக்ஷன் தான் என்ன அப்படின்னா, லைக் இப்போ நான் ஜிம்மி ஜொனால்சன் அவங்கெல்லாம் காமிச்சேன் அப்படின்னா, அவங்களாம் தேர்ட் ஆர்டர் கனெக்ஷன். தேர்ட் ஆர்டர் கனெக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நானும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட மியூச்சுவலுமே கனெக்ட் பண்ணல அப்படின்றது வந்து தேர்ட் ஆர்டர் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த போஸ்டோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், லிங்க்டின் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன்ஸ்லாம் உங்கள் போஸ்ட் காமிக்கும். அந்த போஸ்ட் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன்ஸில் வர ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செகண்ட் ஆர்டர் கனெக்ஷன்ஸ்க்கும் அந்த போஸ்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கனெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியான கனெக்ஷன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா, when I say குவாலிட்டியான கனெக்ஷன்ஸ், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உங்கள் போஸ்ட்க்கு என்கேஜ் பண்ணுற ஒரு பீப்புள், அது வந்துட்டு ரியலி த பீப்புள் யூ வாண்ட் டு ஹேவ் கனெக்ட் வித் தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வியூ மட்டும் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்கள் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் டெட் ஆகாது. ஏன்னா சில அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஆனால் டெட் ப்ரொஃபைல் வெறும் ஒரு 7 லைக் தான் போகும். ரொம்ப கமெண்ட்ஸே வராது, இம்ப்ரெஷன்ஸே வராது. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அவங்க கனெக்ஷனோட அந்த குவாலிட்டி தான் கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் வந்துட்டு நான் இப்போ மை நெட்வொர்க்கில் போயிட்டு அடிச்சா அப்படின்னா எனக்கு ஒரே நாளில் 100 ஃபாலோவர்ஸ் என்னால் எடுக்க முடியும். லைக் இங்கே போயிட்டு நான் பட்டுன்னு அடித்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து ஒரே நாளில் 100 ஃபாலோவர்ஸ் நான் எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கே நான் 1900லேருந்து நான் 2000 ஃபாலோவர்ஸ் போயிடலாம். ஆனால் நம்மளுடைய நார்மலாக நம்மளுடைய நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரோத்துக்கு அது எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ரேண்டமாக கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரியலாகவே அந்த பர்சனோட கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ கேன் கனெக்ட் வித் தம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்கனால வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அது வந்துட்டு உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கிரியேட்டர்ஸ் லைக் வந்து நீங்கள் பார்க்குற அட்மைர் பண்ணுற பீப்புள் அவங்களாம் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் குட் ப்ரொஃபைல் தே வில் கன்ஃபார்ம்லி அக்செப்ட் யூ ப்ரொஃபைல் ஓகேவா. அண்ட் ஹியர் கம்ஸ் த மெயின் பார்ட் ஓகேவா. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் என்ன போஸ்ட் போடலாம். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் என்ன லிங்க்டின்ல போஸ்ட் போடுறது, பிகாஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வாட் எவர் தெர் இஸ் நத்திங் லைக் இது போடணும் போடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதா இருந்தால் நம்ம ரேண்டமாக போவோம், ஒரு காஃபி எடுத்துப்போம், அதை போஸ்ட் போடுவோம். ரேண்டமாக ஒரு ஸ்னாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், எடுத்து போஸ்ட் போடுவோம். ரேண்டமாக போடுவோம், கேப்ஷன்ஸ் என்ன வேணால் போடலாம், லைக்ஸ் வரும், நமக்கு அது பிரச்சனை கிடையாது ஓகேவா. பட் இன் லிங்க்டின் யூ ஷுட் ஹேண்டில் இட் ப்ரொஃபஷனலி. நீங்கள் வந்து இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. நாட் ஈவன் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இங்கேயுமே சில பேர் மீம்ஸ் போடுவாங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் மீம்ஸ் போடுவாங்க. தெர் மஸ்ட் பி மீம்ஸ். நீங்கள் மீம்ஸ் போடலாம். மீம்ஸ்னால் மீம்ஸ்க்காகவே உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் ஷோ யுவர் ஐடென்டிட்டி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக. இப்போ வந்துட்டு உங்களை நீங்கள் எப்படி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க லிங்க்டின்ல. இப்போ நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன்.
என்னோட ஹெச்ஆர் என்னோட ரெக்ரூட்டர் பார்க்குறப்ப நான் டெவலப்பர் நான் ஷோகேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டெவலப்பரா நான் ஷோகேஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு ஒரு டெவலப்பருங்க. நான் வந்துட்டு வந்துட்டு இந்த மாரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது. இது நான் வந்துட்டு இந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டாக்குமெண்ட். இல்லாட்டி வந்துட்டு நான் ஒரு டிசைனரா இருக்கேன். இல்ல வந்துட்டு உங்களுக்கு கேன் மல்டிபிள் விஷயம் உங்களுக்கு தோணலாம். இப்ப நான் ஒரு டெவலப்பர் இப்ப என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து நான் டெவலப்பரா இருக்கேன். நான் டிசைன் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு ஐ லவ் ரைட்டிங். எனக்கு ரைட்டிங் எழுத பிடிக்கும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, எ டெவலப்பர் ஹூ கேன் டிசைன், ஹூ கேன் ரைட். ஸோ நீ கேன் ஆட் மல்டிபிள் திங்ஸ். ஆனா வந்துட்டு எனக்கு உங்களுக்கு இதான் ஷோ பண்ணணுமா லிங்க்டின்ல? இப்ப அ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஷோ சம்திங் லைக் ஐ அம் டெவலப்பர். ஓகே தட்ஸ் இட். தட்ஸ் குட். ஓகேவா? ஸோ நீங்க அவ்வளோதான் நிறுத்திட்டீங்க. அது பரவா கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு ட்ரை டு பி ஆக்டிவ். அ என்னோட போஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ஒரு ஈவென்ட்ஸ் போறீங்க, ரேண்டமா ஒரு ஈவென்ட்ஸ் போறீங்க அப்டின்னா, இது போடலாம். இல்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க. அந்த போஸ்ட் நம்ம வேல்யூபிளா இருக்குன்னு நெனைக்கிறீங்க. உங்க கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் நீங்க ஷேர் பண்ணணும் அப்டின்னா, சிம்பிள் ஜஸ்ட் கோ வித் ரீபோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. போட்டு உங்க ப்ரொஃபைலுக்கு நீங்க போடலாம். ரீபோஸ்ட் போட்டுக்கலாம். நீங்க எவ்வளோ பெரிய கிரியேட்டர் போஸ்ட் நீங்க ரீபோஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்க ஸ்டோரி இப்ப நான் ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா எனக்கு. இதுலருந்து ஒரு லைஃப் லெசன் கத்துக்கிட்டேன். ரொம்ப லைஃப் லெசன் சொல்லிட்டு ரொம்ப சேஸ் பண்ணாதீங்க அத. ஆனா வந்துட்டு இப்ப நான் விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, ஐ கேன் ஷேர் இட். ஸோ வந்துட்டு தட்ஸ் இட்ங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஈவென்ட்ஸ் போறீங்க. உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஈவன் ஐ ஃபர்காட் டு சே சம்திங் லைக் யூ கேன் ஆட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ. இங்க வந்துட்டு லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கும். நீங்க இதுல சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கில்ஸுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் நம்ம அங்க ஆட் பண்ணது இங்க வந்துரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு தட்ஸ் இட்ங்க. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஐ கேன் அண்ட் இங்க ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸ் ஃபியூச்சர்டு போஸ்ட்லாம் இருக்கு. லைக் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் முன்னாடி காமிக்கணும். பின்டு மாரின்னு வச்சுக்கோங்களேன். காமிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ப்ரொஃபைல் நீங்க ஏதாவது கிளையண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, ஐ கேன் ஆல்சோ ஆட் அ சர்வீசஸ் லைக் தட். ஓகேவா? ஸோ ரீச் கிடைக்கணும், இல்ல லிங்க்டின்ல ரீச் கிடைக்கணும் அப்டின்னா ரொம்ப சிம்பிள். அல்காரிதம் எப்படி லிங்க்டின் அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்டின்னா, நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, உங்க கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்லாம் காமிக்கும். உங்க ரெக்வெஸ்ட்லாம் காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்டின்னா, அவங்க ரெக்வெஸ்ட்லேருந்து யாராவது லைக் பண்ணாங்க அப்டின்னா, உங் உங் உங்க ஃபாலோவர்ஸ்ல உங்க கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்லேருந்து யாராவது லைக் பண்ணாங்க அப்டின்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல காமிக்குதா? ஜே நிஷாந்த் ராஜ் வந்து லைக் திஸ்ன்னு காமிக்குது. ஸோ என்ன அர்த்தம் அப்டின்னா, எனக்கு ஒரு கனெக்ஷனே கிடையாது. ஆனா அ ஜே நிஷாந்த் வந்து லைக் பண்ணியிருக்காரு அப்டின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த போஸ்ட் எனக்கு காமிக்குது. ஸோ இந்த மாரி உங்க ப்ரொஃபைல வந்துட்டு உங்க ஃபாலோவர்ஸ் பார்த்து லைக் பண்ணாங்க அப்டின்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் காமிக்கும். அவங்களோட கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்க்கும் காமிக்கும். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளா. ஸோ இவ்வளோ தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ பி ஆக்டிவ் இன் லிங்க்டின் பிகாஸ் நம்மளால ஒரு ஸ்கில்ல கேன் ஐ சே நம்மளால ஒரு ஸ்கில் நம்மளால வந்துட்டு ஒரு 1 மந்த்ல கத்துக்க முடியும். நம்மளால ஒரு ஸ்கில்ல இப்ப ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களால ஒரு ஸ்கில்ல வந்து டக்குனு கிராக் பண்ணிட முடியும். ஆனா ஒரு குட் லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு இட் டேக்ஸ் இயர்ஸ். நீங்க வந்துட்டு ஆ யூ கேன் ஆக்டிவ் லைக் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்க போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ரெகுலர்லி நீங்க போட முடிஞ்சுச்சுனா யூ கேன் போஸ்ட் இட். தேர் இஸ் நோ திங். அண்ட் நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனல்னு அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாக்ட்லி ஜிபிடில தான் போகணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன். பட் அட்லீஸ்ட் லைக் லிங்க்டின்ல ஆக்டிவா இருங்க. பிகாஸ் பிகாஸ் உங்களுக்கு ஈவன் தோ உங்களுக்கு அவ்வளோ ஸ்கில் இல்ல அப்படின்னாலும், நீங்க பண்ற விஷயத்த நீங்க லிங்க்டின்ல ஷோ பண்றீங்க. நீங்க ஆன்லைன்ல ஷோ பண்றீங்க அப்படின்னா, பீப்பிள் வந்து உங்கள ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆ நீங்க உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப பெரிய ஸ்கில்டான பெர்சனா இருந்து நீங்க ஒண்ணுமே ஷோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாதுல்ல. ஆனா நீங்க கம்மியான ஸ்கில்டா இருந்தாலும், இஃப் யூ ரெடி டூ ஷோ இட் ஆன்லைன் அண்ட் ஓகே சி பீப்பிள் ஐ அம் த ஜோஷுவா ஐ அம் டூயிங் திஸ் ஸ்டஃப்ஸ் ஓகே தட்ஸ் இட் அப்படின்னு நீங்க ஷோ பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, தட்ஸ் இட் கைஸ். ஆல்சோ லைக் இன் அ குட் பாத் அப்படின்ற மாரி தான். ஐம் நாட் லைக் எக்ஸ்பர்ட் இன் திஸ் பட் ஸ்டில் வந்து இதை ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இது பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லிங்க்டின் நீங்கள் ஆக்டிவ் வரும்னு சொல்லுங்க. ஸோ இன்னும் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆர் யூ கேன் ஹேவன் ஆர் யூ கேன் ஈவன் கனெக்ட் வித் மீ லிங்க்டின் ஸோ வி கேன் டச் ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். பை.